ஒப்படைச்சு அங்கே கல்யாணம் ஆகிற ஒரு பொண்ணு இருக்குது, அது கூட கொஞ்ச நாள் இருந்துக்கோன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளார வீடை ரெடி பண்ணி இந்த பொண்ணை வந்து வாழ வைக்கிறாரு. இப்போது எதிர்பாராத ஒரு சூறாவளி, ஒரு புயல் அந்த பொண்ணு வாழ்க்கையில். அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு எக்ஸ்கர்ஷன் போயிட்டு ஒரு டூர் போயிட்டு வந்த பிறகு காணாமல் போயிடறான். இவர் உயிரை கொடுத்து தேடுறாரு, ஊரே தேடுது. ஊர் பெரிய கண்ணோட்டங்கள் எப்படி போகுது. ஸோ கிளைமேக்ஸில் அவர் பண்ண விஷயங்கள் வந்து அவர் கொண்டுட்டதுக்கப்புறம் கூட அவரோட நம்ம தப்பு செஞ்சிட்டோன்றது உணர வைக்கிதுல்ல. ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஒருத்தர் வந்து தப்பு செஞ்சவங்களை அவன் பழி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமும் இங்கே ஒருத்தர் வந்து தப்பு செய்யணும் பீடியை கீழே போடுவார். பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு எனக்கு. அது எல்லாரும் பார்க்கலாம், ரொம்ப நல்ல படம். ஒரும்பட்டவன் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேருங்க. மீடியாவுக்கு நீங்கள் இன்னும் ஆடியன்ஸ் அதிகமாக வந்து இந்த படத்தை பார்க்கணுன்னு விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன். நடித்தவங்க எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க, யாரையுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க்கு சொல்ல மாட்டேன், கேமரா ஒர்க் ரொம்ப சூப்பராக இருந்தது. மியூசிக் ரொம்ப அற்புதம், ரைட்டிங் செம்ம ரைட்டிங். இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+ multi+ languagesலயா? Exclusive movies, brand new web series, இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். படம் ஓகேங்க, நல்லா ஒரு கோர் டு ரியாலிட்டியாக தான் இருக்குது. அதாவது எந்த ஒரு இதுவும் கிடையாது, நல்ல ஒரு யதார்த்தமான ஒரு படமாக தான் இருக்குது. படம் வந்து எமோஷன்ஸ் கேரி பண்ணுறாங்க, ஜென்ரலாக நிறைய எமோஷன்ஸ் கேரி பண்ணுறாங்க, அவ்வளோதான் அது. பட்டு ஸ்பெசிஃபிக்காக கருத்தெல்லாம் ஒன்றும் சொல்லலை, ஆனால் நல்ல ஒரு எமோஷ்னல் ட்ராமாவாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ஒரு ஃபீல் குட் மூவின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்குது, நல்லா இருக்குது. அதுதான் ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு டிரைவை கொடுக்குது. அந்த எமோஷ்னல் கனெக்டை கொடுக்குறதே அந்த மியூசிக் தான். அது நல்லா கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகி அது நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் பெருசாக ஒன்றும் வைலண்ட்டாலாம் ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். படம் ரொம்ப நல்ல படம், நல்ல படம். ஸோ நல்ல படம் தான். இதை வந்து குறைலாம் சொல்ல முடியாது. பட்டு ஒரு எமோஷ்னலான ஒரு ட்ரீட்மெண்ட்டை வந்து ஒரு ட்விஸ்டடாக அழகாக கொண்டு போயிட்டாங்க. ஸோ கிளைமேக்ஸாக வந்து எனக்கு வந்து பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, தப்பு செய்கிறவனை தாண்டி தப்பு செய்கிறதுக்கு உடந்தையாக இருக்கவனே கொல்லணும்னு ஒரு முடிவு இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி முடிவுகள் எல்லா படத்துக்கும் வந்தாலே ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏன்னா அந்த முடிவுகள் வந்து ரொம்ப நேர்த்தியான முடிவு. யாரெல்லாம் தப்பு செய்யும் போது சட்டமாக அவங்க கையில் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த சட்டத்தை வச்சு ஈஸியாக வெளியில் வராங்களே. ஸோ அந்த வெளிப்பாடை வந்து உடைக்கிற அளவுக்கு லாஸ்ட்டாக ஒன்று இருந்தது. ஸோ இங்கே மெசேஜை தாண்டி என்ன பிரதர் இதில் சொல்கிறது, இதில் வந்து ஒரு சைல்டு அபியூஸ்ட்டை வச்சு தான் ஒரு பேட்டர்னாகவே நம்மளுக்கு போயிருக்கே தவிர, இந்த சைல்டு அபியூஸ்டோட நீதி என்ன, ஸோ ஒரு நார்மல் ஒரு மனுஷனோட வாழ்க்கை என்ன, அவன் வாழ்க்கையோட சில கண்ணோட்டங்கள் எப்படி போகுது. ஸோ கிளைமேக்ஸில் அவர் பண்ண விஷயங்கள் வந்து அவர் கொண்டுட்டதுக்கப்புறம் கூட அவரோட நம்ம தப்பு செஞ்சிட்டோன்றது உணர வைக்கிதுல்ல. ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஒருத்தர் வந்து தப்பு செஞ்சவங்களை அவன் பழி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமும் இங்கே ஒருத்தர் வந்து தப்பு செய்யாத ஒருத்தரை வந்து கொலை பண்ணுறதுன்னு ஒரு நீதி இருக்குது. அது வந்து ஒரு அறியாமையோட செயல். ஸோ அந்த அறியாமை செயலும் வந்து அவன் கடைசியாக அழுகும் போது அது உடஞ்சிருது. ஸோ இந்த சைல்டு அபியூஸ்டுங்கிறத வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ அந்த குழந்தை ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. பட் அந்த தாத்தா கேரக்டராக பண்ணவர் வந்து ரொம்ப அழகாக பண்ணாலும், நம்மளுக்கு தேவைப்படுற இடத்துல சில விஷயங்கள் போனாலும் அதை கரெக்டாக நேர்த்தியாக கடைசியாக கொண்டு போயிட்டாங்க. தாராளமாக ஃபேமிலியாக பார்க்கலாம். ஸோ ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம் தான் இது. ஸோ குழந்தைங்களோட வந்து தாராளமாக வந்து பார்த்தா தான் இதோட விஷயங்கள் என்னன்றதே புரியும். ஸோ நாளைக்கு வந்து இதில் வந்து அவர் குடியால் ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் அங்கே கல்லுக்கடையில் உட்காந்துருக்காரு போய் குடின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பேரண்ட்ஸாகவும் ஸோ ஒரு கார்டியனாகவும் இருக்கும்போது அதை எந்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ ஒரு குழந்தையோட அறியாமையில் தான் அவள் போயிருப்பாள். அவள் வந்து கேள்வி கேட்கணுன்னு ஒரு எண்ணத்தில் போவாள். ஸோ அவளுக்கு நடக்கிற ஒரு அப்யூசிங் இருக்குல்ல. ஸோ இது வந்து நம்ம ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கும்போது அதை யோசிக்கிற அளவுக்கு இருக்குல்ல.
ஸோ நம்மளும் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நம்ம குழந்தைங்க முன்னாடி அதை செஞ்சுட்டாலும் அது தவறுதலாகவே போய் முடிஞ்சிடும். நாளைக்கு வந்து நம்மளுக்கு பாதிப்பு கிடையாது, அந்த குழந்தைங்களுக்கு தான் பாதிப்புன்றதே முடிவாகும். ரொம்ப நல்ல படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். அதான் ப்ரோ கூட கேட்டார், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாமா? கண்டிப்பாக ஃபேமிலியாக தான் வரணும், ஃபேமிலி மட்டும்தான் வந்து பார்க்கக்கூடிய படம். ஒன்றும் சைல்டு அப்யூஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப அப்யூசிவாலாம் எதுவுமே அடல்ட் கண்டென்ட்டும் அந்த மாதிரி எதுவுமே காட்டல. உண்மையாகவே எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். தப்பு செஞ்சவனோட தப்பு செய்ய உடந்தையாக இருந்தவனுக்கும் தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட படமாக இருக்குது. ரொம்ப நேர்த்தியாக கையாண்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆனது வந்து செகண்ட் ஹாஃபில் ஒரு சாங் ஒன்று வருது, அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஷாட். அவர் பீடி குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து பாஸ்ட்டில் சொல்லியிருப்பாங்க, ஓப்பன் சேட்டா பீடி குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு பீடியை கீழே போடுவார். பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு எனக்கு அது. எல்லாரும் பார்க்கலாம், ரொம்ப நல்ல படம். ஒரும்பட்டவன் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேருங்க. மீடியாவுக்கு நீங்கள் இன்னும் ஆடியன்ஸ் அதிகமாக வந்து இந்த படத்தை பார்க்கன்னு விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன். மெசேஜ் அதுதான், நம்ம டெய்லி பார்க்குற நியூஸ் தான் மெசேஜ், வேற இதை தாண்டி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. டெய்லி நம்ம பார்க்குற நியூஸ் தான் மெசேஜ். இதுன்னு இல்லாமல் இந்த மாதிரி வர்ற படத்தில் சொல்கிற கன்க்ளூஷனே நம்ம சமூகத்தில் நடந்தாலே இந்த மாதிரி பிரச்சனை வராது. இந்த மாதிரி படங்களில் வர கன்க்ளூஷன் சமூகத்தில் நடந்தால் பிரச்சனை வராது, அதுதான் மெசேஜ், வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப கருத்து திணிக்கிற அந்த மாதிரி படம்லாம் கிடையவே கிடையாது. அன்றாட நம்ம என்ன பார்க்குறோமோ அதை அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க, அதுதான், வேற ஒன்றுமே கிடையாது. நேற்று ஒரு நியூஸ் பார்த்துருப்போம், முந்தா நேற்று ஒரு நியூஸ் பார்த்துருப்போம், இன்னைக்கு காலையில் நடந்திருக்கோம். இதுதான் படம், வந்து பாருங்க, நல்லாவே இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு படம். ரொம்ப நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கு. படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு சின்ன பொண்ணுக்கு நடக்கிற ஒரு இஷ்யூ நடக்குது. அந்த பொண்ணை வந்து அதிகாரம் வந்து பணம் பலத்தால் வந்து அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு குற்றவாளிக்கு துணை போகிறாங்க. அந்த துணை போகிறவங்க தப்பு, அதுக்கு வந்து யார் பண்ணாலும் தப்பு, அவங்களுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டோரி. நல்லா இருக்குது. குற்றம் செஞ்சவனுக்கும் அவன் கூட துணையாக இருக்கிறவங்க டோட்டலாக வந்து கையெடுக்கப்படணும் அப்படின்ற மாதிரி ஒரு காந்தியவாதி மூலமாக கதை சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. நடித்தவங்க எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க, யாரையுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க்கு சொல்ல மறந்துட்டேன், கேமரா ஒர்க் ரொம்ப சூப்பராக இருந்தது. மியூசிக் ரொம்ப அற்புதம், ரைட்டிங் செம்ம ரைட்டிங்க. நல்லா இருந்தது. அந்த சின்ன பொண்ணெல்லாம் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தது. எந்த லாங்குவேஜில் பார்த்தாலும் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரியான ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தது. ஃபேமிலியாக பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும், நிச்சயம் பார்க்கணும். ஆனால் எனக்கு என்னென்னா வந்து ஹிந்திக்காரங்கள் மீது நான் சொல்லிடுறேன், ஹிந்திக்காரங்கள் மீது ஒரு வன்மத்தை நம்ம திணிக்கிற மாதிரியான கதை இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நடந்தால் அது வந்து நம்ம ஏற்றுக்கிற கூடாது. எல்லா பக்கமும் நடக்குது, அதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஹிந்திக்காரங்களாக காட்டுறத வந்து நம்ம உள்ளூருக்குள்ளேயே அந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருக்காங்க. அதனால இது ஒரு பொதுவாக பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சமான தாக்கத்தை நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம தமிழ் சினிமாவிலே அது மாதிரி நிறையா படங்கள் வந்திருக்கு. இதுவும் சூப்பர், நல்ல படம் தான், பார்க்கலாம் எல்லாரும். நான் வந்து ஒரு மலையாள படத்தோட லவர். இதில் ஜாஃபருக்காக தான் இந்த படம் பார்க்க வந்தேன். ஜாஃபர் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். இதில் சின்ன சின்ன விஷயமா நிறையா அரசியல் பேசியிருந்தாங்க. அது அவங்களுக்கான அரசியல், கேரளாவுக்கான அரசியல் நல்லா பேசினாங்க. இங்கே மனுஷன் வாழ்க்கையே குப்பையாக இருக்குது, ஆனால் ரோட்டில் கிடக்கிற குப்பையை தூக்கி போட சொல்கிறீங்களே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். அப்புறம் ஹிந்திக்காரங்களோட அதிகமாக ஊடுருவல்லாம் அதை பற்றி அந்த மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க ஸ்டைல்லே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப யதார்த்தமான ஒரு மேக்கிங்கு, லைவான ஒரு மேக்கிங் இருந்துச்சு. ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிற அளவுக்கு சில விஷயம்லாம் வச்சுருந்தாங்க. அதில் அந்த பொண்ணாக நடிச்சிருந்த பொண்ணு ரொம்ப இதாக இருந்துச்சு. ஒருத்தவங்க லைஃப்பில் வந்து நான் குப்பை பொறுக்கிட்டு சும்மா திரிகிற எனக்கு வந்து ஒரு பொண்ணு என் லைஃப்பில் வரும்போது அதை மிஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த எமோஷனல் ரொம்ப கனெக்ட் ஆனிச்சு. இந்தமாரி நிறையா பண்ணியிருந்தாங்க. ஜாஃபரோட ஆக்டிங்கே பேசுகிற மாதிரி இருக்கும் இந்த படத்தில். எனக்கு அவருக்காக தான் நான் மோஸ்ட்லி படத்துக்கு வந்தேன். ஜாஃபரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்த்தோம், உண்மையாகவே பிரமாதமான படம். உரும்பட்டவன் பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் போனோம், ஒரு நண்பர் கூப்பிட்டாருன்ட்டு. உண்மையாகவே ஒரு அருமையான படம். என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு கல்லூரி மாணவிக்கு நடந்த கொடுமை அங்கே கேரளாவில் ஒரு கிராமத்தில் ஒரு 10 வயது சிறுமிக்கு நடக்குது. அவள் வாழ்க்கையில் சோகம் சோகம் சோகம். பெரிய வசதியான வீட்டு பெண்ணு, அப்பாவும் அம்மாவும் வாங்கின வங்கி கடன், இதனால் வீடு ஜப்தி ஆகுது. இவங்களுக்கு கொஞ்சம் தூரத்து உறவு ஒரு பெரியப்பா முறை, அவர் தான் ஹீரோ ஜாஃபர் இடுக்கி.
வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கும் இந்திரன்ஸ், நமக்கு எல்லாருமே தெரியும் அந்த இந்திரன்ஸ் நடிகரை. உண்மையாக 2 பேருக்குள்ளார குப்பை பொறுக்கிறதுல சின்ன தகராறு. 2 பேரும் குப்பை பொறுக்கிங்க கிட்டத்தட்ட. இவர் ஒரு கொள்ளர் இந்திரன்ஸு, அவர் குப்பை பொறுக்கிறவர் இந்த ஜாஃபர் இடிக்கி. இவங்க சரியாக பொறுக்கல, ஏதோ ஒரு தகராறு. அதை முடிஞ்சு கட் பண்ணால் 2 பேரும் கொலை வெறியில் இருக்காங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர். இந்திரன்ஸ் உங்களுக்கு தெரியும் உடம்பளவில் கொஞ்சம் வீக்கானவர். இந்த ஜாஃபர் இடுக்கி பயங்கரமாக இருக்கார். இப்போது இந்த பெரியப்பா முறையில் இருக்கிற அந்த ஜாஃபர் இடுக்கி அந்த பொண்ணை வந்து அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க. இவங்க அந்த பொண்ணோட அப்பா அம்மா உடனே இவர் அந்த பொண்ணை தான் கிராமத்துக்கு அழைச்சிட்டு வர்றாரு. வந்து அவளுக்கு ஏற்ற மாதிரி வசதியாக வீடெல்லாம் ரெடி பண்ணி இவர் ஒரு குடிசையில் இருக்கார். ரெடி பண்ணி அந்த பொண்ணை தங்க வைக்கிறாரு அவள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஈக்குவலாக. அதுக்கு முன்னாடி ஒரு இஸ்லாமிய ஃபேமிலிகிட்ட அவங்கள ஒப்படைச்சு அங்கே கல்யாணம் ஆகிற ஒரு பொண்ணு இருக்குது, அது கூட கொஞ்ச நாள் இருந்துக்கோன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளார வீடை ரெடி பண்ணி இந்த பொண்ணை வந்து வாழ வைக்கிறாரு. இப்போது எதிர்பாராத ஒரு சூறாவளி, ஒரு புயல் அந்த பொண்ணு வாழ்க்கையில். அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு எக்ஸ்கர்ஷன் போயிட்டு ஒரு டூர் போயிட்டு வந்த பிறகு காணாமல் போயிடுறான். இவர் உயிரை கொடுத்து தேடுறாரு, ஊரே தேடுது. ஊர் பெரிய மனுஷன், கவுன்சிலர், சேர்மன் எல்லாம் தேடுறாங்க. கட்சியில் அந்த பொண்ணு மறுநாள் வந்து ஒரு சாக்கு மூட்டையில் பணமாக ஒரு ஆற்று பாலத்துக்கு கீழே கிடக்கிறா. யார் கொன்னது? இவருக்கு சந்தேகம் அந்த இந்திரன்ஸ் மேலே வருது. அதனால் இவர் இந்திரன்ஸை கொலவெறியோட தேடுறாரு. அவரை போலீஸ் வேறு கேஸுக்காக பிடிச்சிட்டு போயிருக்குது. இவர் அவர் குடிசையே கொளுத்துறாரு. கடைசியில் பார்த்தா அந்த கொலையை செய்தது வட மாநிலத்திலேருந்து வந்த ஒருத்தன். ஏன் செய்கிறான் அந்த கொலையை, என்ன பண்ணான் அந்த பொண்ணுக்கிட்ட, அவனையும் இவருக்கு தெரிஞ்சவன் தான். அவனை இவர் பழி வாங்கினாரா இல்லையா, என்ன நடந்தது, யார் பழி வாங்கினா, கிளைமாக்ஸ் வேறு லெவலில் இருக்குது. இவர் பழி வாங்கினாரா இல்லை இவர் விரோதியாக நினைக்கிற அவர் பழி வாங்கினாரா, இதுதான் 2. ஏன் அவர் பழி வாங்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் வேற லெவல் கதை. ஒரு சாதாரண கதையை நம்மளை வந்து சீட்டு பொண்ணுக்கு சாஞ்சி பார்க்க விடாமல் முன்னாடியே உட்கார வச்சு பார்க்க வச்சதில்லை இந்த டைரக்டர். இந்த படத்தோட டைரக்டர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சுஜித் தர்ஷன் காசி, உண்மையாகவே வேறு லெவல் டைரக்டருங்க. சின்ன கதை, பெரிய மியூசிக், பெரிய கேமரா, அவைலபிள் லைட்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஊரில் இந்த மாதிரி படங்கள்லாம் வரணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த பொறுமற்றவன், அதாவது எதற்கும் துணிந்தவன் அப்படிங்கிறது தான் அந்த மீனிங்கு. உண்மையாக வேறு லெவலில் இருக்குது. இந்த 2 பெரியவர்களை வச்சு ஒரு சின்ன பொண்ணை வச்சு காஷ்மீர் அந்த பொண்ணு பேர் அருமையாக நடிச்சிருக்கு. முடிஞ்சால் பாருங்கள். மலையாளம், தெலுங்கு, கலைக்கு மொழி கிடையாது. நாம் கூட பார்க்கலாம் அந்த படத்தை. உண்மையாக மொழி புரியலனாலும் நமக்கு நல்லாவே இந்த கதை புரியுது. இந்த மாதிரி கதைகள் தமிழ்லேயும் வரணும். மலையாள பட உலகம் மாதிரி நல்ல நல்ல கதைகளை நாமளும் கொண்டு வரணும். இந்த படத்தை தேட்டர்லேயும் பார்க்கலாம், அடுத்து OTTகள்லையும் பார்க்கலாம். இந்த மாதிரி படத்தை தமிழ் படுத்தணும்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுறேன் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT, 800+ blockbuster movies, 1+, 2+, 3+ multiplex languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT பிளஸ், இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.